ஹாய், இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சனில் ஹோம்மேட் கரம் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 20 கிராம் தனியா, 15 கிராம் மிளகு, 20 கிராம் ஏலக்காய், 20 கிராம் கிராம்பு, 20 கிராம் பட்டை, மராட்டி மொக்கு 3, அன்னாசி பூ 6 இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். செவக்க வேண்டாம். சூடு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இது வந்து டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட காஷ்மீரி மிளகாய் என்கிட்ட இல்லை. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலரும் இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சூடு வந்துடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே பாத்திரத்தில் பிரிஞ்சி இலை 3, ஜாதி பத்திரி பூ 2, ஷாகி ஜீரான்ற ஜீரகம் 1 ஸ்பூன், கல்பாசி 5 கிராம், பெருஞ்சீரகம் 30 கிராம், ஜீரகம் 15 கிராம், கசகசா 5 கிராம் இதெல்லாம் சேர்த்து இதையும் சூடு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் பெருசாக மொத்தமாக இருக்கிற பொருட்கள்லாம் ஒரு பகுதியாகவும், கொஞ்சம் சின்னதாக இருக்கிற பொருட்கள்லாம் ஒரு பகுதியாகவும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சூடு வர அளவுக்கு வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம ரொம்ப உடம்புக்கு நல்லது. பசங்களுக்கு கூட நம்ம பயம் இல்லாமல் செஞ்சு கொடுக்கலாம். ஆற்றுலேயே செய்யறதுனால குருமா, கிரேவி எல்லாத்துக்குமே ஒரு உருளைக்கிழங்கு கறிக்கு கூட நம்ம போடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வாசனையாக. இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.